ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து அந்த இன்ஸ்டாலேஷனை நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. இந்த 4 hours டன் அப்படி ஆன அப்புறம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிவிட்டு சிடி டாட் போட்டு பேக் போய்க்கிறேன். இப்போ எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பைத்தான் ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து என்னென்ன டிபெண்டன்சிஸ் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த பைத்தான் ஃபைல் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ நார்மலாக பைத்தான் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ இது .py அப்படின்னாலே உங்களுக்கு தெரியணும் இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா 3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் பைத்தான் அப்புறம் வெயில் .py அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ரன் ஆகும். இது ஒரு வழி. அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த நேம் வந்து கேப்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கேப்ஸில் போடணும். இப்போ வி கேப்ஸில் இருக்குது, அதனால நானும் வி கேப்ஸில் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது வருது. ஸோ இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ எனக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகலை, அதனால நான் அடுத்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். பைத்தான் 3 அப்படின்னு போட்டு வெயில் வி கேப்ஸில் வெயில் .py. ஸோ எதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் ஒர்க் ஆகலை அப்படின்னா, பைத்தான்லேயே 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பைத்தான் 2.1 வெர்ஷன் ஒன்று, இது வந்து பைத்தான் 3 வெர்ஷன் ஒன்று. சில பேர் வந்து பைத்தான் 2 வெர்ஷனில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் வந்து பைத்தான் 3 வெர்ஷனில் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுனால நமக்கு அவங்க எந்த வெர்ஷனில் எழுதுறாங்க அப்படின்னு தெரியாது. அதனால நம்ம ரெண்டுமே ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது சில பேருக்கு இது ரன் ஆகலாம், சில பேருக்கு வந்து இது வந்து எரர் வரலாம். சப்போஸ் உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இப்போ நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் காட்டுறேன். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ./veil.py. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து வெயில். சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா இப்போது இதை எப்படி நீங்கள் என்ன மாதிரி எரர் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு எரர் வரும், இங்கே காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு எரர் வரும், அதாவது காண்ட் இம்போர்ட் etc வெயில் settings.py அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் என்ன ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட வெயில் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாலே பண்ணலை, அதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எதுவுமே நீங்கள் இன்ஸ்டாலே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் போயிட்டு கான்ஃபிகில் போயிட்டு நம்ம setup.sh பண்ணோம்ல, அதை நீங்கள் மறுபடியும் கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகே, சில பேருக்கு இப்படி வரும், சில பேருக்கு வந்து இப்படி ஒரு இது வரும். என்ன அப்படின்னா, நீங்கள் பைத்தான் 3 வெயிலில் என்ன போட்டாலும் can't find the wine profile for Ruby. ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இதை நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் பாருங்கள், இதே மாதிரி எதாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா இது சரி பண்ணுறது சிம்பிள் தான். எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைவ் லிங்க் கொடுப்பேன். ஸோ அந்த ட்ரைவ் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 zip ஃபைல் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுப்பேன். நீங்கள் மேலே போய்ட்டு டவுன்லோட் ஆல் அப்படின்னு சொல்லி பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிடும். எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்கள், அன்டைட்டில்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்கிறேன். நம்ம சில டிபெண்டன்சிஸை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, என்ன ஆயிருக்கு, இன்ஸ்டால் ஆகும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால நமக்கு எதாவது வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மேனுவலாக அந்த டிபெண்டன்சிஸை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் 4 ஃபைல் இருக்குது. நான் இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் ஆல் கொடுத்து எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஒரு ஜிப் ஃபைலாக எனக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்கே இருக்குது. இப்போ நான் இந்த ஃபைல் என்ன பண்ணுறேன், இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அன்டைட்டில்டு ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது உள்ள இன்னொரு ஃபோல்டர் இருக்குது, இது உள்ள 4 ஜிப் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 4 ஜிப் ஃபைலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4ஐயுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஃபோல்டர் வரும். ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபோல்டரில் இப்போ இன்னொன்று எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 4 ஃபோல்டர் வந்திருக்கா. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரூபி ஃபோல்டரு, இந்த பைத்தானு, இந்த ஆட்டோஹிட்டு, இது 3ஐயும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஹோமுக்கு போங்க. ஹோமுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் கீபோர்டில் // கிளிக் பண்ணுங்கள். வீடியோவில் சைடில் டிஸ்பிளே ஆகும் என்ன சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து var அதுவும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக var lib lib. ஓகேவா? அப்புறம் வெயில்/wine அப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்டர்ஸ் வரும். இதில் drive c அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் காப்பி பண்ணீங்கல்ல, நீங்கள் காப்பி பண்ண அந்த 3 ஃபைலையும் நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். நான் இதில் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் எனக்கு இந்த 2 ஃபைல் ஆல்ரெடி இருக்குது பாருங்கள். பட் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணிடுங்க. நான் வேணால் மறுபடியும் உங்களுக்கு நானே செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கும் இந்த ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் பண்ணிட்டேன்னா டெலீட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த 3 ஃபைலும் பேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் இந்த ஆட்டோ இட்டுங்கிற ஒரு ஃபோல்டரை மட்டும் கட் பண்ணி இது மட்டும் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் உள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். எனக்கு இங்கே ஆல்ரெடி இருக்குது ஆட்டோ இட்டுன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன்னா ரெடி ஆகிடுச்சா. இப்போது நான் போயிட்டு மறுபடியும் இப்போ வெயில் ரன் பண்ணி பார்க்கலாம். எல்எஸ் கொடுங்க. ஸோ வெயில்.pyன்னு இருக்குது, எனக்கு ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒர்க் ஆகும். அந்த ட்ரைவ் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இந்த மாதிரி வேறு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து வெயிலை வந்து நம்ம ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போது இது உள்ளே இருக்கிற விஷயங்கள் நம்ம பற்றி கற்றுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது உள்ளே நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா 2 டூல்ஸ் லோடட், அவைலபிள் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2 இருக்குது, அவைலபிள் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு எக்ஸிட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்லி எக்ஸிட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில டூல் பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு போடலாம். இது வந்து லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸு அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இப்போ எனக்கு இந்த டூலை பற்றி எனக்கு வந்து இன்ஃபோ வேணும் அப்படின்னா நான் இன்ஃபோ அப்படின்னு போட்டு அந்த டூல் நம்பர் 1 அப்படி போட்டேன்னா எனக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த டூல் என்ன பண்ணும், ஜென்ரேட் ஆன்டிவைரஸ் அவாய்டிங் எக்ஸிக்யூட்டபிள்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதே நான் வந்து இன்ஃபோ 2 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஜென்ரேட் ஷெல் கோட் ஃபார் சப்போர்ட்டட் பேலோட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபோவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 டூல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் வந்து நமக்கு தேவையான ஆன்டிவைரஸ் பைபாஸ் பண்ணுற மாதிரி எக்ஸிக்யூட்டபிள்ஸ் வைரஸை ஜென்ரேட் பண்ணணும். ஓகேவா. இது 2வது இருக்கிறது வந்து நமக்கு தேவைப்படாது. இது வந்து ஷெல் கோட், அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தேவைப்படாது. ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் நமக்கு தேவை. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் கமாண்டை யூஸ் பண்ணுவோம். அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ யூஸ் 1 அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா 41 பேலோட்ஸ் இருக்குது. பேலோட்ஸ் அப்படின்னா வைரஸ் தான். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ஹேக்கிங்கில் டிஃப்ரெண்ட்டான நேம் வந்து பேக்டோர் பேலோட்ஸ் இப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போது இதில் வந்து 41 பேலோடு இருக்குது. 41 பேலோடு அப்படின்னா என்னென்ன பேலோடு எனக்கு தெரியாது, கரெக்டாக. ஸோ இப்போ நான் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நான் இந்த மேனுவலை செக் பண்ணேன் அப்படின்னா இது பேக்கு, இது வந்து வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு, இது எக்ஸிட் பண்ணுறதுக்கு, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. லிஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள், லிஸ்ட் அவைலபிள் பேலோட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ நான் அந்த 41 பேலோடு வந்து என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் லிஸ்ட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 41 பேலோடு லிஸ்ட் காட்டுது. ஸோ இது என்ன 41 பேலோடு, ஒரு பேலோடும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. எல்லா பேலோடும் ஒரே விஷயத்தை தான் பண்ணணும். பட் எல்லாமே எழுதி இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து வேறு. ஓகேவா. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. இப்போது சி இருக்குது, C++ இருக்குது, இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நிறையா 41 பேலோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோயிட் எழுதியிருக்காங்க, அப்புறம் சியில் எழுதியிருக்காங்க, சிஎஸ்ல எழுதியிருக்காங்க, இது வந்து கோல் எழுதியிருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஷெல்லு, அப்புறம் பைத்தானில் எழுதியிருக்காங்க, ரூபியில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த எல்லா பேலோடும் ஒரே விஷயத்தை தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து தேவைப்படுறது வந்து மெட்டர்பிரட்டர் அப்படிங்கிற ஒரு பேலோடு விஷயம்தான். இந்த மெட்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் கற்றுப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணலாம். மெட்டர்பிரட்டர்லாம் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஷெல் கோட்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நம்ம இந்த ஷெல் கோட்லாம் வேணாம், மெட்டர்பிரட்டரை மட்டும் சூஸ் பண்ணணும். மெட்டர்பிரட்டரில் நீங்கள் எந்த பேரோட வேணால் சூஸ் பண்ணலாம். நிறையா இருக்குது இல்லையா, ரூபியில் இருக்குது, பைத்தானில் இருக்குது, எதை சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன். இந்த கோ மெட்டர்பிரட்டர் ரிவர்ஸ் HTTPSன்னு இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு யூஸ் அப்படின்னு போட்டு இந்த பேரோட பேஸ்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே நான் என்ட்ரு கொடுத்துருக்கேன்னா என்ட்ரு கொடுத்த அப்புறம் எனக்கு பேரோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்திருக்கு. கோ அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் இந்த பேரோடு எழுதியிருக்காங்க. ஸோ பேலோடு நான் இந்த பேரோட செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. ரிக்வயர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் லிஸ்ட்டு காட்டுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் லிஸ்ட்டில் வந்து நிறையா இருக்குது. பட் இதை பற்றிலாம் நம்ம கண்டுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம இதில் வந்து 2 விஷயத்தை பற்றி தான் கண்டுக்கணும். ஃபஸ்ட்டு எல் ஹோஸ்ட்டு, இன்னொன்று எல் போர்ட்டு. இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்டுக்கணும்.
ஸோ இந்த எல் ஹோஸ்ட் அண்ட் இந்த எல் போர்ட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு வைரஸை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ கொடுத்து அதை வந்து டார்கெட் கம்ப்யூட்டரில் நம்ம ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டார்கெட் கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும் நான் தான் இந்த வைரஸை உருவாக்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த வைரஸுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதுக்கு தான் இந்த எல் ஹோஸ்ட் அண்ட் இந்த எல் போர்ட்டை யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எல் ஹோஸ்ட்டில் நம்மளோட லோக்கல் ஐபி இருக்குது, நம்மளோட ஐபியை போடுவோம். எல் போர்ட்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர், ஒரு 4 டிஜிட் ஏதாச்சும் ஒரு நம்பர் போடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஓப்பன் டேப் பண்ணி இஃப் கான்ஃபிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஐபி என்ன பார்த்தீங்கன்னா இது ஐநெட் அப்படின்னு போட்டு என்னோட ஐபி இருக்கும். நான் வந்து வைஃபை அடாப்டர் யூஸ் பண்ணுறேன், அதுதான் பெஸ்ட்டு. ஓகேவா? வைஃபை இதுதான் என்னோட ஐபி 192.168.1.11 இது என்னோட ஐபி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், செட் எல் ஹோஸ்ட் அப்படின்னு போட்டு என்னோட ஐபியை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி செட் எல் போர்ட் அப்படின்னு பண்ணி 1 2 3 4 ஒரு 4 நம்பர் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். பட் அது வந்து ரொம்ப 5000 6000 அப்படின்னு ரொம்ப கொடுக்காதீங்க. ஜஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டேன். இது இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எல் ஹோஸ்ட் அண்ட் எல் போர்ட்டில் இது செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இந்த வைரஸை ஜென்ரேட் பண்ணேன் அப்படின்னா வைரஸ் வந்து இப்போ நான் ஜென்ரேட் பண்ணுறேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை டார்கெட் கம்ப்யூட்டருக்கு அனுப்பும்போது இந்த ஐபி அண்ட் இந்த போர்ட் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த இது பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் பாருங்கள். இப்போ என்ன நடக்கும், இப்போ அந்த டார்கெட் கம்ப்யூட்டர் அந்த விக்டிமுக்கு நம்ம வந்து அந்த வைரஸை அனுப்பிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும், உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரையும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐபிஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஐபி இருக்கிறனால நம்மளோட ஐபி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஐபி எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணும், இந்த விக்டிம் மிஷின் வந்து என்னோட ஐபி எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணோம். அண்ட் என்னோட ஐபி வந்து வெறும் ஐபி மட்டும் சர்ச் பண்ணாமல் நம்ம 1 2 3 4 அப்படிங்கிற போர்ட் ஐடி கொடுத்தோங்க இல்லையா? ஸோ அந்த போர்ட் ஐடியோட மிக்ஸ் பண்ணி இது வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ இந்த போர்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நம்ம ஃபைல் ஷேரிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த போர்ட் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியலனா பரவாயில்ல, பட் இந்த ஐபி கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஐபி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணோம். ஸோ ஸ்கேன் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டர் ஹேக்கர் மிஷினுக்கு வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து அந்த கனெக்ஷனை கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹேக்கரை நம்ம வந்து அதை ஹேக் பண்ணிடலாம், நம்ம எல்லாம் வேணால் உள்ளே பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், ஸோ நம்மளோட ஐபி வந்து நம்ம உள்ளே போட்டே கொடுத்துட்றோமே, அப்போ வந்து நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு போலீஸோ இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐபி. ஓகேவா? இப்போ இதே ஐபி தான் உங்களுக்கும் இருக்கும், இதே ஐபி தான் எனக்கும் இருக்கும். பிகாஸ் வைஃபை நெட்வொர்க் அப்படிங்கிறது ஒரு வைஃபை இப்போ ஒரு ரவுட்டரும் இருக்கும்ல, ஒரு ரவுட்டரும் ஒரு நெட்வொர்க் தானே. இப்போ எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், இது ஒரு நெட்வொர்க், இப்படி தனித்தனியாக நெட்வொர்க் இருக்கு இல்லையா? ஸோ எல்லா நெட்வொர்க்லேயும் இந்த மாதிரி ஒரு லோக்கல் ஐபி இருக்கும். ஸோ லோக்கல் ஐபி வச்சு உலகத்தில் இருக்கிற யாராலையும் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் இதே ஐபி தான் இந்த ஐபியே வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு 1,00,000 பேருக்கு இதே ஐபி தான் இருக்கும். அப்போது அதில் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இதனால தான் நம்ம இந்த லோக்கல் ஐபி யூஸ் பண்ணுறோம். பட் இந்த லோக்கல் ஐபியை வச்சு ஒரே ஒரு பிரச்சனை தான், நம்ம வைஃபைக்குள்ளே இருக்கவங்களை மட்டும் தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்ம உலகத்தில் வேறு எங்கேயாச்சும் இருக்கவங்களை ஹேக் பண்ணுறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஐபியை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அண்ட் போர்ட்டையும் செட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து என்ன வேணால் இருந்துக்கலாம், அதை பற்றி நம்ம கண்டுக்கவே வேணாம். ஓகேவா? சிம்பிளாக இப்போ என்ன பண்ணுங்கள், ஜெனரேட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அண்ட் நமக்கு இப்போ நம்ம வைரஸோட பேர் கேட்குது, என்ன பேரில் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பேர் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ராங்கி அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்னென்னமோ பண்ணி ஜென்ரேட் பண்ணி நமக்கு வந்து ஒரு .exe ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா கொடுத்துருச்சு. என்னென்ன இருக்குது பாருங்கள், லாங்குவேஜ் வந்து கோல் இருக்குது, நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எங்கே ரைட் ஆகிருக்கு பாருங்கள், இந்த லொக்கேஷனில் இது வந்து ரைட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த லொக்கேஷனுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைல்ஸுக்கு போங்க. ஃபைல்ஸில் நீங்கள் வந்து // அடித்து இதை டோட்டலாக பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா நிறையா வைரஸ் வந்து நான் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதில் இந்த வைரஸ் வந்து franky1.exe அப்படின்னு சொல்லி சேவ் ஆகிருக்கு. ஸோ franky1.exe இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வைரஸ் தான். ஸோ இப்போ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து எப்படி வந்து நான் வந்து யூஸருக்கு அனுப்பலாம்.
இந்த வைரஸை நம்ம வைஃபை நெட்வொர்க் உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும், நம்ம எங்கே வேணால் ஹேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் எப்படி அனுப்பலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் அனுப்பலாம். கூகுள் டிரைவில் போய் இந்த வைரஸை அப்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து அனுப்பலாம். அப்படி ஒரு ஸ்டெப் இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம வைஃபை நெட்வொர்க்குங்கிறதுனால நம்மளே வந்து ஒரு சர்வரை கிரியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லொக்கேஷன் போங்க. இந்த லொக்கேஷன் இருக்குல்ல, இந்த லொக்கேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிடி கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த லொக்கேஷனுக்கு போயிருக்கேன். இப்போ எல்எஸ் கிளிக் டைப் பண்ணேன் அப்படின்னா நிறையா வைரஸ் இருக்குது. அதில் ஃப்ராங்கி 1ங்கிறது இந்த வைரஸ். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லொக்கேஷனை நான் வந்து ஒரு சர்வராக பண்ண போகிறேன், ஒரு வெப்சைட்டாக ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு வெப்சைட்டாக ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பைத்தான் அப்படின்னு போட்டு சிம்பிள் HTTP சர்வர் அப்படின்னு போட்டு ஒரு போர்ட் நம்பர் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4455 அப்படின்னு போட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா, ஓகே நமக்கு இது ஓப்பன் ஆகலை, நோ ப்ராப்ளம், இது சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் -m அப்படின்னு போடுங்க. ஸோ பைத்தான் -m சிம்பிள் HTTP சர்வர், ஏதாச்சும் ஒரு 4 நம்பர் போடலாம். நீங்கள் 5566 கூட போடலாம், 4 நம்பர் போடணும், அவ்வளோதான். என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன காட்டுது, உங்களோட ஐபியை நான் வந்து ஒரு 5566 அப்படிங்கிற ஒரு போர்ட்டில் நான் வந்து ஒரு சர்வராக மாற்றிட்டேன் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ என்னோடய ஐபி என்ன, நம்ம இஃப் கான்ஃபிக் பண்ணி பார்த்தது இதுதான் என்னோடய ஐபி. கரெக்டாக? ஸோ இப்போது இது வந்து என்ன வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு, குமரன் 2.4G அப்படிங்கிற வைஃபை நெட்வொர்க் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே வைஃபை நெட்வொர்க்கில் இந்த கம்ப்யூட்டரை நான் கனெக்ட் பண்ணுறேன். இதே 2.4G அப்படிங்கிற இதே வைஃபை நெட்வொர்க்கில் என்னோடய கம்ப்யூட்டரை நான் கனெக்ட் பண்ணிட்டேன்னா பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து அந்த கம்ப்யூட்டரோட ஐபி போடுறேன். ஐபி மட்டும் என்ட்ரு பண்ணால் எனக்கு வந்து ஒன்றும் வராது. இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே வரல. ஓகேவா? நான் என்ன பண்ணணும், அந்த போர்ட் யூஸ் பண்ணணும். ஒரு கோலன் போட்டு 5566 அப்படிங்கிற இந்த போர்ட்டை நான் போடணும். ஓகேவா? போர்ட்டை போட்டு நான் என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா எனக்கு அந்த சர்வர் வருது பாருங்கள். ஸோ இந்த போர்ட் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து ஒரு ஐபி வந்து ஒரு கம்ப்யூட்டரோட ஐபி வந்து ஒரே டைமில் ஆயிரக்கணக்கான விஷயங்களை பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த போர்ட் வந்து செப்பரேட் பண்ணோம். இப்போ நம்ம வைரஸை ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன போர்ட் கொடுத்தோம், நம்ம வெயிலில் போய் மேலே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 1234 அப்படிங்கிற அந்த ஐபி வந்து நம்ம வெயிலில் கொடுத்தோம். கரெக்டாக? அதான் நம்ம எல்ஓஸில் கொடுத்தோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 5566ங்கிறது இந்த மாதிரி சர்வராக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். 1234ங்கிறது வந்து நம்ம ஹேக்கிங்க்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா லோட் ஆகலை, பிகாஸ் அது வந்து ஹேக்கிங்க்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஹேக்கிங் யூஸ் ஆகும். இது இந்த 5566ங்கிறது இந்த போர்ட் வந்து நம்ம இந்த மாதிரி சர்வராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த போர்ட்டுங்கிறது இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரே டைமில் ஒரு ஐபி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் பண்ண வைக்கலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே ஒரே வைஃபைல இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஃப்ராங்கி 1 அப்படிங்கிற இந்த பேரோட தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஃப்ராங்கி 1 அப்படிங்கிற நான் டவுன்லோட் பண்ணுறேன், எனக்கு வந்து இது டவுன்லோட் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஆன்டி வைரஸால் டிடெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்டி வைரஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் இருந்தால் கூட இது வந்து இந்த மாதிரி ஆகும். ஸோ நான் விண்டோஸ் டிஃபெண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ வைரஸ் டிடெக்டரை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, பிகாஸ் இது ஒரு பேசிக் பேலோடு தான், அதனால் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹேக்லாம் ஆகாது, பிகாஸ் இதுக்கு நம்ம சில விஷயங்களை பண்ணணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில்